ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டெக்கரேட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணுற பால் தான். ஸோ க்ரூஷியை யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னு பாருங்கள். நம்மளுடைய த்ரெட்டு, உங்களுக்கு என்ன கலரில் அந்த பால் வேணுமோ அந்த கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ த்ரெட்டு எடுத்துகிட்டு 2 த்ரெட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் எடுத்துக்கோங்க. ஸோ ரெட்டு, க்ரீனு, இல்லைனா ரெட் அண்ட் ஒயிட்டு, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எடுத்திங்க அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய மேஜிக் ரிங் எடுப்போம்ல, ஸோ அந்த ரிங் போட்டுக்கிறோம். ரிங் போட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் நீங்கள் டபுள் க்ரூஷே, சிங்கிள் க்ரூஷே, ட்ரிபிள் க்ரூஷே எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இதில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டிச்சஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதில் என்ன போடுறேன்னு பாருங்கள். சிங்கிள் க்ரூஷே யூஸ் பண்ணி போட போகிறேன். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும். சிங்கிள் க்ரூஷே யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிங் சைஸ் எவ்வளோ பெருசாக சென்டரில் வேணுமோ அதுக்கேற்றாப்புல எடுத்துக்கோங்க. நான் இங்கே 10 வரைக்கும் போட்டிருப்பேன், 10 to 5 வரைக்கும். ஸோ 5 போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஸ்லிப் ரிங் போட்டு அதை அட்டாச் பண்ணிக்கிறோம். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து இருக்க செயின்ஸை போட ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ 5 போட்டிருக்கோமா, அப்போ அந்த 5லேயுமே நீங்கள் இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸாக போடணும். சிங்கிள் க்ரூஷே 2 போட்டிருப்பேன். சென்டரில் மட்டும் டபுள் க்ரூஷே வர மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் ஹாஃப் டபுள் க்ரூஷே போடுறதுனாலும் போடலாம், இல்லைனா ட்ரிபிள் க்ரூஷே யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது சிங்கிள் க்ரூஷே போட்டு என்னோடய இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு 5 போட்டிருந்தீங்க அப்படின்னா 10, அதே மாதிரி அந்த 10லேயும் 2 கவுண்டிங் கூடி 20ன்னு வந்திருக்கும். இல்லை 6 போட்டிருந்தோம் அப்படின்னா 12, அடுத்து 24, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுடைய பாலோட சைஸ் எவ்வளோ வரணுமோ அதுக்கேற்றாப்புல நம்ம இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸை போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் ஓரளவு நான் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதோட சின்னதாக செய்யனாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கலர் நான் அதில் சேர்க்க போகிறேன். ஸோ ஆரஞ்சு கலர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நார்மலாக எப்பயும் போல் நம்ம லூப்குள்ளே கூடி விட்டு எடுத்துகிட்டு அங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ பாருங்கள், அதுக்கு முன்னாடி அந்த க்ரீன் கலர் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன்ல, ஸோ நீங்கள் எந்த த்ரெட்டு ஃபஸ்ட்டு வச்சுருந்தீங்களோ அதில் ஒரு நாட் அதில் போட்டுக்கோங்க. ஸோ அப்படின்னா அது உருகாமல் இருக்கும். ஸோ இப்போது இந்த ஆரஞ்சு கலரை நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த சென்டரில், அதாவது ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷேக்கு நடுவுலையும் நீங்கள் ஒரு சிங்கிள் க்ரூஷே அகைன் போடுங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இல்லை சிங்கிள் க்ரூஷே போடுறது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, ரொம்ப நேரம் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே இருக்குமே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா டபுள் க்ரூஷே அது மாதிரி போடுங்க. வேகமாக அந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கலர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு 2 கலர் போடும்போது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் அதிலே கண்டினியூஸாக உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு இன்னொரு கலர் வேணுமோ அதுக்கேற்றாப்புல போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட சாய்ஸ் தான் எவ்வளோ சைஸ் போடுறோம் அப்படின்றது. உங்களுடைய ட்ரீயோட சைஸ்க்கு ஏற்றாப்புல நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டேன். ஸோ அங்கே ஒரு ஸ்லிப் ரிங் போட்டுட்டு நீங்கள் திரும்ப கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய பால் பெண்ட் ஆகி கொஞ்சம் ஷேப் வந்திருக்கும். இப்போ இன்னொரு கலரை அகெயின் நான் மாற்றி கொடுக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இங்கே நம்ம டபுள் க்ரூஷே போடுறோம். நீங்கள் ஹாஃப் டபுள் க்ரூஷே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இந்த ரிங் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் அடுத்த கலர் நான் மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி இதுலேயுமே சிங்கிள் குரூஷே யூஸ் பண்ணி போடலாம். ஸோ நான் அந்த டபுள் குரூஷே போட்டது எனக்கு சென்டராக வரும். இவ்வளோ நேரம் இன்க்ரீஸாக போட்டோம்ல, இனிமேல் போடுறது ஃபுல்லாக டிக்ரீஸ் போடணும். ஸோ டிக்ரீஸ் எப்படி போடுவோம்? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இது அடுத்த லூப்புக்குள்ளே திரும்ப அடுத்த லூப்புக்குள்ளே, ஸோ மொத்தம் 3 லூப் வர்ற மாதிரி எடுத்துகிட்டு மொத்தமாக அந்த இதை ரன்னிங் யானை நம்ம பிடிச்சி இழுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். அப்போ உங்களுடைய கவுண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கீழே உள்ள ஆரஞ்சு வந்து அதே சைஸில் தான் இருக்கும். அதனால் அதை அப்படியே போட்டுட்டு அடுத்து வர க்ரீனில் இருந்து டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே புரியும். ஸோ அந்த க்ரீன்லேருந்து டிக்ரீஸ் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் 3 லூப் இருக்கும் அதில். ஸோ அதுக்குள்ளே கூடி நம்ம த்ரெட்டை இழுக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் போட்டு முடிச்சதும் அழகாக இருக்கும். ஸோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டு உள்ளே உங்களுக்கு ஸ்டஃபிங்ஸ் வைக்கணும். ஸோ அந்த இதுக்கு மட்டும் கொஞ்சம் கேப் போட்டுட்டு அதை ஸ்டஃப் பண்ணிட்டு அடுத்து நம்ம அகெயின் ஸ்டிச்சஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டஃப் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்னுடைய ஸ்டிச்சஸ் ஓரளவு போட்டுட்டேன். நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ உங்களுடைய ஸ்டஃபிங்ஸ் எடுத்து உள்ளே ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்றாப்புல போடுங்க. இல்லை கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் போதும்னா கொஞ்சம் கம்மியாக உள்ள ஸ்டஃப் பண்ணால் போதும். ஸோ ஸ்டஃப் பண்ணிட்டு அகெயின் கண்டினியூஸாக உங்களோட டிக்ரீஸ் ஸ்டிச்சஸை போட்டு மேலே இருக்க அந்த ஹோலையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக இது பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கலர் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதை கட் பண்ணி விட்டுட்டு அந்த த்ரெட்டையும் உள்ளே இழுத்து விட்ருங்க. இல்லைன்னா வெளியே நீட்டி இருந்துச்சுன்னா அது அசிங்கமாக இருக்கும். ஸோ போட்டு முடிச்சுட்டு நான் ஃபுல்லாக மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேலே இருக்க அந்த ஓப்பனையும் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அதையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டஃபிங்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக போய் செட் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, அதை ஹேங் பண்ணுற மணிக்கு எனக்கு ஏதாவது வேணும். ஸோ அதனால் செயின் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்றாப்புல போட்டுக்கோங்க. நான் இங்கே 15 வரைக்கும் போட்டு பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் லென்த் வச்சு பார்த்து எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அகெயின் போட்டிருப்பேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்றாப்புல செயின் ஸ்டிச்சஸை போட்டு அந்த செயின் ஸ்டிச்சஸையும் உள்ளே கூடி நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பால் ரெடி. ஸோ செயின் ஸ்டிச்சஸ் போட்டு அட்டாச் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணுறதுக்கு கிறிஸ்மஸ் டெக்கரேட் பால் ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ.